என்றால் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா நம்ம தலித் மக்கள் தான் நிறைய இடங்கள்ல பாதிக்கப்படுறதும் படுகொலை செய்யப்படுகிறோம். வேற எந்த ஜாதிக்காரரும் படுகொலை செய்யப்படல. எங்க பார்த்தாலும் நம்ம தலித் மக்கள் தான் எங்கனாலும் பாதிக்கப்படுறோம், படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதை ஒரு வன்மையாக கண்டிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து தலித்து தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை 47 வயதில் படுகொலை செய்திருக்கிறார்கள். நெஞ்சம் பொறுக்கிறது இல்லை, ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி ஒரு இந்த சமூகத்தில் பிறந்த மக்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்குது என்பதை உண்மையிலே ஜீரணிக்கவே முடியவில்லை. அவரை கொன்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட ஆதிராட மகாஜன சங்கத்தின் சார்பாக மிகவும் வன்மையாக கண்டித்து கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த சமூகத்தின் பெரிய பாதுகாப்பு மையம். சென்னை என்றாலே சென்னையில் உள்ள அனைத்து தலித் மக்களையும் பாதுகாத்து வந்தார். ஒரு சமூகம் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு தெரியும், ஒரு வீடு உயர்ந்தால் ஊர் உயரும், ஊர் உயர்ந்தால் சமூகம் உயரும் அப்படின்றதுதான் சொல். ஒரு வீடு உயரணும்னா என்ன வேணும்? ஒரு வீட்டில் அந்த குழந்தைங்க நல்ல கல்வி வேணும், அவங்களுக்கு நல்ல வருமானம் வேணும். ஸோ கல்வி, பொருளாதாரம், அடுத்தால அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த 3 இருந்தால் தான் ஒரு குடும்பம் உயரும். இப்படி ஒரு குடும்பத்தில் போதுமான கல்வியும் போதுமான வருமானமும் போதுமான பாதுகாப்பு இருந்தால் தான் அந்த குடும்பம் வளர முடியும். அந்த மாதிரி ஒரு குடும்பம் வளரும் போது அந்த ஊரே வளரும், அந்த ஊர் வளர்ந்தால் அந்த சமூகம் வளரும். ஸோ இந்த சமூகத்தின் வளர்ச்சியை மனதில் கொண்டு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட லாயர்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் கல்வியை கொடுத்திருக்கிறார். லாயர் ஏன் உருவாக்குறாருன்னா அவங்களால தான் அந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நினைச்சு அவ்வளோ ஆயிரக்கணக்கான லாயர்களை உருவாக்கியிருக்கிறார். ரெண்டாவது, பொருளாதாரம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இந்த அவரோட மரணத்துக்கு முக்கிய காரணமே இந்த ஆருத்ரா சிட் ஃபண்ட்னு சொல்றாங்க. அதுவே பொருளாதார ரீதியாக உள்ளது தான். இந்த தலித் மக்கள் யாரெல்லாம் அதில் பணம் செலுத்தி ஏமாந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் இவரை முறையிட்டு அவங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்குறது தான் மெயின் காரணம்னு கேள்விப்படுறோம். அப்படிங்கும்போது பொருளாதாரத்தில் அவர் மக்களை முன்னுக்கு வரணும்னு அவ்வளோ அக்கறையோடு செயல்பட்டுருக்கிறார். பாதுகாப்பு அரணாக இந்த சமூகத்துக்கே இருந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இழப்பு இந்த சமூகத்துக்கே பேரிழப்பு. எனவே இந்த திருநெல்வேலி ஆதிராட மகாஜனத்தின் சார்பில் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற வன்முறைகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்கு இந்த தமிழ்நாடு மாவட்ட காவலர்களும் காவல்துறையும் அரணாக இருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் தாழ்மையான கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.